வணக்கம், நான் உங்கள் ஜெயா அம்மா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க அதுக்கு செய்முறையை பார்க்கலாம். முதல்ல கடலைப்பருப்பு எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஒரு விசில் விட்றேன். வெந்திருக்கு, விசில் விட்ருக்கேன். இதை வடிச்சிட்டு ஆறினோடனே மிக்சியில் அடிச்சிடலாம். இதை வடிச்சிட்டேன், ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் ஒரு அடியாக வச்சு எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருக்கும்ல, அந்த மாதிரி தெரியும். பருப்பு அடித்து வச்சுருக்கேன். தேங்காய், வெல்லம், எல்லாம் தேவையில்லை. 100 கிராம் பருப்பு போட்டிருக்கோம். ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். 100 கிராம் வெல்லம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு போட்டு கலக்கிக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன், உப்பு போடுறேன் டேஸ்ட்டுக்கு. கடலைப்பருப்பு பூர்ண கொழுக்கட்டைக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூர்ணம் செய்யறதுக்கு வெல்லம் போட்டிருக்கேன், தேங்காய் போடுறேன். நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆகிடும். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமையும் அதில் போடுறேன். நல்லா தேங்காய் சுவையாக டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. மாவில் எள்ளு கொழுக்கட்டை செய்யலான்னு இப்போ எள்ளை பொரித்து எடுத்துக்க போகிறேன். எள்ளும் கருப்பு எள்ளும் எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெள்ளை எள்ளை பொரிச்சுக்கலாம். எள்ளு கொழுக்கட்டைக்கு எள்ளை கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து வச்சுருக்கேன். பொரிச்ச எள்ளை, வெல்லம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரியும் பாதாம் 1-2 உடச்சிட்டு வறுத்து வச்சுருக்கேன் நெய்யில். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடுறேன். தேங்காய் கொழுக்கட்டை பூர்ணத்துக்கு ஏலக்காய் பொடி போட மறந்துட்டேன், அதை கொஞ்சம் போட்டுருங்க. இது மாவில் வச்சு செய்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதே மாவில் எள்ளு உருண்டை பிடிக்க போகிறேன். எள்ளு உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணி ஊற்றிட்டு கிளறிட்டு பிடிக்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு பிசைறதுக்கு தண்ணி வைக்கிறேன். தண்ணி ஒரு 200 கிராம் மாவுன்னா 300 ml தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இது மாவு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஈரமாவாக இருந்தால் கம்மி பண்ணிக்கணும். இந்த மாவு 200 கிராம் போடுறேன். இதுக்கு 300 ml தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் ஈரமாவாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் பிடிக்கும். காஞ்சி ஒரு வருஷம் ஆனாலும் வச்சுக்கலாம். இது பாரம்பரியமாக நம்ம வீட்டில் கிராமத்தில் அம்மா பாட்டியெல்லாம் செஞ்சது. அதே முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாவு நான் வீட்டிலே செஞ்சது. மாவுக்கு நான் இப்போ தேவையானது போட்டிருக்கேன் தண்ணி. மாவை எப்படி தயாரிக்கிறது அப்படின்ட்டு நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 காப்படி போட்டிருக்கேன். 400 கிராம் ஆகுது. தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு. காய்ச்சின பால் ஊற்றிக்கிட்டா வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் கொஞ்சம் பால் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு மாவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டால் போதும். இது கரெக்டான பதம். அதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். இது என்னோடய பேரன், 7 வயசு ஆகுது. அது விளையாடுற பிளாக்ஸில் ஃபோனுக்கு ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. எனக்கு ஒன்று, அவங்க அம்மாவுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு. என் ஃபோனு அதில் தான் இருக்குது. இப்போ கொழுக்கட்டை செய்யலாம். கொழுக்கட்டை செஞ்சுட்டு ஆவியில் வேக வைக்கலாம். கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை இது. இது தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை. நம்ம கையில் செய்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் குட்டி குட்டியாக இருக்கும். இது எள்ளு பூர்ண கொழுக்கட்டை. பருப்பு கடலைப்பருப்பு பூர்ணம் வச்சு இதை அங்கே ஊர்லெலாம் சொல்லுவாங்க மோதகம்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்போ செய்கிறேன்.
வாழை இலையில் செய்யலாம், நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம ஊரில் எல்லாம் கிராமத்தில் பூவரச மரம் இருக்கும், அது வந்து பூசர மரம்னு சொல்லுவோம். அந்த இலையை பறித்து அதில் கூட கொழுக்கட்டை செஞ்சு அதில் ஆவியில் வேக வச்சு சாப்பிடுவோம். ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். பூர்ணத்தை வச்சு ஆவியில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வேக வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு, ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். வா, கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை ரெடி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செஞ்சாச்சு. இது பாரம்பரியமாக நம்ம வீட்டில எல்லாம் செய்கிறது, கிராமத்துல எல்லாம் செஞ்சது தான் இது. இப்போ நான் செஞ்சுருக்கேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.